ஹாய் எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்ருக்குது தேவா ஸ்டோரி டைம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மூவியை தான் பார்க்க போகிறோம். வீடியோட தம்ப்லைனை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம் அப்படின்றது. அதனால் நான் அந்த மூவியோட நேமை சொல்லலை. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருந்துச்சி, அதனால கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி கரகரன்னு தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோட இன்ட்ரோக்கு போகலாம். ஹீரோயின் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூல் ட்ராமா காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட கதாபாத்திரம்னாக்கா, இந்தியாவில் இருந்த ஒரு இளவரசி கொரியாவில் இருக்கிற ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை தான் எடுத்து ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. அது நடித்ததில் அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதனாலேயே என்னன்னு தெரியல, கொரியானாலும் கொரியன் லாங்குவேஜ்னாலும் ஹீரோனுக்கு கற்றுக்கணுன்ற ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அது நாளடைவில் பார்த்தாக்கா ட்ராமா பாப் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் ஹீரோயின் லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் ஏமாற்றி கொரியாலே விட்டுட்டு போயிடுவான். அதனால ஹீரோனுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இருக்கும், ஃபினான்ஷியலாக ப்ராப்ளமும் இருக்கும். அதுலேருந்து அவங்க எப்படி சர்வே பண்ணி கொரியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்றது தான் இந்த மூவி. இப்போ வாங்க இந்த மூவிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோயின் பேசுகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொரியாவிலேருந்தே நீங்கள் பார்க்கறதுக்காக வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரியே சியூலில் பார்த்தாக்கா 4 பேர் கிளம்பி இந்தியாவுக்கு வராங்க. அப்படியே சில வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி போடுறாங்க. இப்போ ஹீரோயின் பேசுகிற மாதிரி தான் இங்கேயும் காமிக்கிறாங்க. எங்கள் ஸ்கூலில் நிறைய காம்படிஷன் வச்சாங்க, அதில் நான் ட்ராமாவில் கலந்துக்கிட்டேன். என்னோட தலைப்பு என்னன்னாக்கா செண்பகம்மாள். கன்னியாகுமரியில் பிறந்து கொரியாவில் வாழ்ந்த ஒரு பெண்ணோட கதையை தான் நான் எடுத்து படித்தேன். அவங்க பேர் செண்பகம்மாள். அவங்க அங்கே போய் தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரத்தையும் வளர்த்தாங்க. அதனால தான் கொரியனோட வார்த்தையும் தமிழ் வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒன்றா வருது ஒரு சில வார்த்தைகள்லாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து என் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்தது கொரியாவுக்கு போகணும், கொரியாவுக்கு போய் அங்கே இருக்கிற ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்றது தான். நான் எப்பயுமே கொரியாவுக்கு போக போகிறேன் தான் சொல்லிட்டு இருந்தேன். இதே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால என் ஃப்ரெண்டு மணி சொன்னால், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கே கொரியாவுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேளு, அவங்களும் கொடுப்பாங்க. அடுத்த 5 நிமிஷத்தில் ட்ரெயின் வரும், நீ ஏறி கொரியாவுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் போய் ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டேன். பார்த்தா டிடிஆர் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். எங்கள் அப்பா எல்லா இடத்துலையும் எனக்கு காணும்னு தேடி இருப்பாங்க. அதனால வந்த வேகத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போய் யாருன்னா கொரியாவுக்கு ட்ரெயினில் போவாங்களா அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா கேட்டாங்க. அன்றைக்கி ஆரம்பித்தாங்க எங்கள் அம்மா. கொரியா அப்படின்னு சொன்னாலே எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. ஆனால் எங்கள் அப்பா மட்டும் சொல்லுவாங்க, அவள் பெரிய பொண்ணாயிட்டனாக்கா இது எல்லாத்தையும் மறந்துடுவா அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் எதுவுமே மறக்கல. நான் எப்படி வளர்ந்தனோ அதே மாதிரி நான் கொரியாவுக்கு போகணுன்ற ஆசையும் என் கூடயே சேர்ந்து வளர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. நாங்கள் சொந்தமாக ஒரு ஹோட்டல் வச்சுருக்கோம். அந்த ஹோட்டலை நான் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் அப்பா பக்கத்து ஊருக்கு அனுப்பி என்னை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க வச்சாங்க. அதே மாதிரி நானும் நல்லா தான் படித்தேன். இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. பேங்க்கில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி எனக்கு லோன் கொடுங்க அப்படின்ற மாதிரி. அவங்க பார்த்தாக்கா எதுக்கு லோன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா என்கொயரியும் பண்ணுறாங்க. அப்போ தான் ஹீரோன்னு சொல்கிறாங்க, நான் கொரியாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். அவங்களும் சொல்கிறாங்க, உங்களுக்கு லோன் கொடுக்கறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் எப்படி நான் வட்டி வாங்குறதுக்கு கொரியாவுக்கு வருவேனா அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்குறாங்க. இல்லை சார், வட்டி வாங்குறதுக்கு நீங்கள் கொரியாவுக்குலாம் வர தேவையில்ல, நானே கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்க மாட்றாங்க. இப்படி சொன்ன பல பேர் தான் வட்டியே கொடுக்காம இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு வேற என்னதான் சார் வழி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மேனேஜரும் சொல்கிறாங்க, வேணும்னா ஒன்று பண்ணுங்க, கொரியாவுக்கு படிக்கிறதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு எஜுகேஷன் லோன் வேணால் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் சரிங்க சார்ன்ற மாதிரி போட்டுடுறாங்க. ஹீரோன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஹீரோனை விசாரிக்கிறதுக்காக ஹீரோனோட வீட்டுக்கு அவங்க பேங்க்ல இருந்து அமுச்சு வச்சிருக்காங்க. அவங்க பார்த்தாக்கா எடுத்த உடனே பேங்க்ல இருந்து வரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோயின் பேரை மட்டும்தான் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா பயந்துடுறாங்க, ஐயோ பொண்ணுக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. வீட்டில் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா எதுவுமே சொல்லலை. அவங்க அம்மா தான் எடுத்த உடனே கத்துறாங்க, வீட்டில் இருக்க நீ அப்ளை பண்ணிட்டு எதுவுமே சொல்லாத இருக்கிற, பேங்க்ல இருந்து வராங்க கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா காத்துறாங்க எடுத்த உடனே. அப்புறம் ஹீரோனோட அப்பாவும் சொல்லிடுறாங்க, நீ உள்ளே போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க அம்மாவும் திட்டிக்கிட்டே உள்ளே போயிடுறாங்க. நீங்கள் கொடுக்குற செல்லத்தினால தான் இது மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அவங்க அப்பா எதுவுமே பேசல, நீ பண்ணுமா, ஆனால் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவும் போயிடுறாங்க. இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. மணிக்கு தான் கால் பண்ணுறாங்க. மணி பார்த்தாக்கா ஃபோன் அட்டனே பண்ண மாட்டேறா, கட் பண்ணி விட்டுடுறான். மணி வேலை செய்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. மணிக்கு அப்பன்னு பார்த்து பேங்க்ல இருந்து வேற கால் பண்ணுறாங்க. என்ன வட்டி பணத்தை கட்டுறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மணிக்கு ஒரு டென்ஷனில் கத்த ஆரம்பிச்சிட்டான். பேங்க்காரங்களும் ஒன்றுமே பேசாமல் சைலண்டாக, நீ இங்கே கத்து, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து கத்துறேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அதை கேட்டதும் தான் மணி, வேண்டாம் சார் நானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஹீரோயின் வேற உள்ள வராங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, எங்கள் அப்பா கிட்ட வந்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா போகும்போது ஹீரோன் அவங்க அம்மா இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாதான் இவ சரி வருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுட்டு தான் மணி கிட்ட வந்து பேசுகிறாங்க. மணியும் சொல்கிறேன், எனக்கு எவ்வளோ கடன் இருக்குதுன்னு தெரியும்ல, அதோட உங்கள் அப்பா கிட்ட பொண்ணு கிட்ட நான் தரவா போகிறாரு, அதனால கடத்தை அடைச்சிட்டு வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி மணி கத்துறான். அந்த இடத்துல மணிக்கும் ஹீரோனுக்கும் சண்டை வருது. அப்புறம் 2
2 பேருமே சமாதானம் ஆயிக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல ஒரு பாட்டு வருது. 2 பேரும் வெளியில போறது, ஊர் சுத்துறது அதே மாதிரியே போயிட்டு இருக்கு. அந்த பாட்டோட எண்ட்ல பார்த்தாக்கா ஊர் திருவிழா வந்திருக்கு. அந்த ஊர் திருவிழால முதல்ல டான்ஸ் ஆடுறான். அப்படியே பின்னாடி ஹீரோனை பிடிச்சி எழுதி ஹீரோன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறான். இதை வந்து அவங்க அப்பா பார்த்துடுறாங்க. இப்போ அந்த திருவிழாலாம் முடிஞ்சிச்சு. ஹீரோன் தான் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு திருவிழாக்காக வந்த சொந்தக்காரங்களாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோன் அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டி வீட்டுக்கு வரும்போது இந்த வருஷம் பண்ணிடலாம், அடுத்த வருஷம் பண்ணிடலாம் கல்யாணம்ன்ற மாதிரி தான் சொல்றீங்க, ஆனா நடக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோன் வீட்டுக்கு வந்திருக்க சொந்தக்காரங்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து ஹீரோனோட அப்பா கேட்டுருவாங்க. ஏற்கனவே மணியை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி சொன்னதும் சரி கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உள்ள போயிடுறாங்க. அடுத்த சீன்லயே மாப்பிள்ளையும் வந்துடுறாங்க வீட்டுக்கு. ஹீரோனும் மாப்பிள்ளையும் தான் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் மாப்பிள்ளை சொல்றாங்க, அவங்க அப்பா எல்லாத்தையுமே சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்குதான்னு மட்டும் சொல்லுங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு கொரியாக்கு போகணும்னா பிடிக்கும்னா நம்மளோட ஹனிமூன் கொரியால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனும் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, கல்யாணமே நடக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனும் சொல்லிடுறாங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி. சரி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நானே போய் கீழே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்படின்ற மாப்பிள்ளை சொன்னது தான் கடைசியில் பார்த்தா கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கல்யாண வேலையும் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஆனால் கல்யாணம் நிறுத்துறதுக்காக ஹீரோன் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஆனால் கல்யாணம் நிற்கிற மாதிரி இல்லை. அதனால மணிக்கிட்டே மெசேஜ் பண்ணுறாங்க. மணியும் வரான். என்னடி சும்மா நொய்யின்னு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதான், மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டா நானும் சரி வீட்டை விட்டு கிளம்பி வான்னு சொல்கிறேன், வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி மணி சொல்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பாவை காயப்படுத்திட்டு என்னால் வர முடியாது, நீ வா வீட்டில் வந்து பேசுவா, நீ நானும் சேர்ந்தே பேசலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து கையை பிடிச்சி பேசிகிட்டு இருப்பாங்க. அதை வந்து அவங்க அப்பா பார்த்துடுறாங்க. சப்புன்னு வந்த வேகத்துக்கு ஹீரோயின் கண்ணத்திலே அரைஞ்சிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஹீரோயின் வர மாட்டாங்க. ஒரு மாதிரி ஸ்டப்பனா நிப்பாங்கல்ல, அது மாதிரி நிக்கிறாங்க. அப்படியே நிக்கிறீல, அப்பா எதிர்த்தே நிக்கிறீல, நீ வரமாட்டில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை விட்டுட்டு ஹீரோயினோட அப்பாவும் போயிடுறாங்க. மணியும் சொல்கிறாங்க, ஏன் எதுக்குன்னு கேட்காதவா என் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. அவங்க ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மணியும் ஹீரோனும் பீச்சில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் மணி சொல்கிறேன், ஹீரோ அவங்க அப்பா போகும்போது சொல்லிட்டு போயிருப்பாங்க, நீ இவனை நம்பி போயில்ல, கண்டிப்பாக நீ நடு ரோட்டில் தான் விட்டுட்டு போவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுதான் மணி இப்போ சொல்கிறான், அவங்க அப்பா அது மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணும், அதனால நம்ம கொரியாக்கு போகிறோம், நான் பாஸ்போர்ட்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், ஏற்பாடு பண்ணும்போதே அந்த ஏஜென்ட் கிட்ட கேட்டேன், 5 ஸ்டார் ஹோட்டலில் உனக்கு நல்ல ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி மணி எல்லாத்தையுமே சொல்கிறான். நம்மளே ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறோம், இதில் கொரியாக்கெலாம் எதுக்கு போய்கிட்டு இங்கேயே நான் எதனா வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிவிட்டு நம்ம கொரியாவுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோனும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ கொரியாவுக்கு போகிறதுக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனும் காரில் போகிறதுக்கு முன்னாடி மணிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எங்கே வர சீக்கிரமான்னு கூப்பிடுறாங்க. நீ எனக்காக ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் மணி. ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போய் கால் பண்ணுறாங்க, இல்லைம்மா காசை மாற்றுறதுல கொஞ்சம் லேட் ஆகுது, நீ போய் உள்ளே உட்காரு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மணியும் சொல்கிறான். ஹீரோனும் போய் உள்ளே உட்காந்துக்கிறாங்க. அப்பா நம்மளே தான் நினச்சிட்டு இருப்பாங்க, அப்பாவுக்கு ஒரு கால் மட்டும் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அப்பா எடுக்க மாட்டாங்க, அவங்க அம்மா தான் எடுப்பாங்க. எதுக்குடி கால் பண்ணுற, ஏன் கால் பண்ணுற, இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அசிங்கப்படுத்தி அனுப்புனில, இப்போ எதுக்கு கால் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா திட்டுறாங்க. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, அப்பா வீட்டுக்கு வந்தாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் அப்படியே உனக்கு எஜுகேஷன் லோன் வந்துருச்சு, அதெல்லாம் எஜுகேஷன் லோன்லாம் கிடையாது, உங்கள் அப்பா சம்பாதிச்ச காசை பொண்ணு பணத்தால் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வீட்டு தேடி வந்தாங்க, ஆனால் நீ பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை அனுப்பிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்க மாட்டேன்னு சொன்ன நீ மட்டும் எதுக்கடி காசு வாங்கின அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் தெரியுது ஹீரோனுக்கு அவங்க அப்பா அவளை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்றது. இப்போ தான் அங்கே என்ன நடந்துச்சுன்றதை காமிக்கிறாங்க. அவங்க அப்பா இது மாதிரி எஜுகேஷன் லோன் வந்திருக்கு, என் பொண்ணை கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வரமாட்டா சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி ஒரு வாட்டி கூப்பிட்டு தான் பாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோ சும்மா நட்டிக்கு மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து அதெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டா சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிப்பா அப்படின்னா இந்த பணத்தை மட்டும் என் பொண்ணுக்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவும் பணத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அது இப்போதான் ஹீரோனுக்கே தெரியுது. ஒரு நிமிஷம் இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மணிக்கு கால் பண்ணுறாங்க. மணி ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிட்டான். மணியும் பார்த்தா வெளியூருக்கு தான் போகிறான், அவன் மும்பைக்கு போகிறான். ஹீரோன் வந்து கொரியாவுக்கு போகிறாங்க. ஹீரோன் கொரியாவுக்கும் வந்துடுறாங்க. வந்துட்டு
ஏர்போர்ட்டில் தான் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. கொரியாவுக்கு வரணும், நம்மளுக்கு எத்தனை நாள் கனவா, நாங்கள் வந்தும் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியலையே அப்படின்ற மாதிரி அழுதுட்ருக்காங்க. சரி ரூம்க்காவது போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஏந்திரிக்கிறாங்க. இங்கே தான் காமிக்கிறாங்க மணி வந்து ஹீரோயின் தனியாக போனாலும் பத்திரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே இருக்கும்போதே ரூம் புக் பண்ணி கொடுத்துட்டு வேலைக்கான ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருப்பான் ஹீரோயினுக்கு. அந்த ரெஸ்யூம் அதெல்லாம் தான் கையில் வச்சுருக்காங்க. இப்போ அந்த ரூமுக்கு போகலாமேன்றதுக்காக வெளியில் வராங்க. பார்த்தா அங்கே ஒரு மெட்டிஷியன் நின்று மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா திடீர்னு ஹீரோயின் கிட்ட வந்து அவங்களும் மேஜிக் பண்ணி காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு லாஸ்ட்டில் ஒரு கிஃப்ட் மட்டும் கொடுத்துட்டு போகிறாங்க. அதில் என்ன இருக்குன்னா ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது. உன் வாழ்க்கை முடிஞ்சு போல இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஹீரோயின் அதை பார்த்து படிச்சுட்டு அப்புறம் அவங்க ரூமுக்கும் வந்துடுறாங்க. அப்போ தான் மணி மெசேஜ் பண்ணியிருக்கான், வாய்ஸ் மெசேஜ். அதை எடுத்து பார்க்குறாங்க. நான் உன்னை ஏமாற்றணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணலை, இப்போ எனக்கு பண தேவை இருக்குது, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி மட்டும்தான் மணி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை. ஹீரோனும் அழுதுகிட்டே விட்டுடுறாங்க. இப்போது அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கிளம்பி போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தாக்கா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் ஹீரோயின் படிச்சிருப்பாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை கிடச்சிருக்க மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அதிலே அட்ரஸ் இருக்குது. அதை தேடி தான் ஹீரோயின் போயிட்டுருக்காங்க. பஸ்ஸில் ஏறுறாங்க. எல்லோரும் கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன கார்டுன்னே தெரியல. காசு எடுத்து கொடுக்குறாங்க டிரைவர்கிட்ட. ஆனால் டிரைவர் வந்து கார்டு வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கொரியாவில் கேட்குறாங்க. அதுவும் ஹீரோயினுக்கு புரியல. அதனால ஹீரோயின் கீழே இறங்கிடுறாங்க. ஹீரோயின் நடந்தே தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க. இருட்டிடுச்சு இன்னும். ஆனால் அந்த கடையை மட்டும் கண்டே பிடிக்கல. ஹீரோயினும் தேடி தேடி பார்க்குறாங்க. சரி நாளைக்கு வந்து தேடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. பார்த்தா சோஜு கடை ஒன்று இருக்கு. ஹீரோனும் சோஜு குடிக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. குடிச்சிட்டு தான் இருக்காங்க. சைடில் பார்க்குறாங்க ஒரு கப்புள்ஸ்குள்ளே சண்டை வருது. அதில் பையனை பார்க்கறதுக்கு மணி மாதிரியே அவங்க இமேஜின் பண்ணிக்கிறாங்க. குடுகுடுன்னு போகிறாங்க. போய் சப்புன்னு ஒரு அரை ஒன்று விட்டுடுறாங்க. என்னை ஏமாத்த உனக்கு எப்படா மனசு வந்துச்சு, நீ காசு கேட்டிருந்தா எல்லா காசையும் நீயே எடுத்துக்கோன்னு சொல்லியிருப்பேனே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து தமிழில் பேசுகிறாங்க. அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல, பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி ஹீரோயின் இழுத்துட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தான் சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. பொண்ணுனா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் தெரியுமா, அழக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோனுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தாக்கா ஹீரோயின் வீட்டில் வேலை செய்கிறாங்களோ அவங்க தான் கால் பண்ணுறாங்க. எனக்கு அப்பயே தெரியும், அந்த பையனை பார்க்கும்போது திருட்டு பையன் மாதிரி தான் தெரிஞ்சு, நீ வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் இல்லை, நான் வரமாட்டேன், நான் வந்தாக்கா அப்போட காசை மீட்டுட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க பர்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. காசு எண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அவங்க வச்ச காசு அப்படி தான் இருக்கா, அப்போ நம்ம பே பண்ணல, அதனால தான் பிடிச்சிட்டு வந்து போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரங்க வராங்க. அவங்ககிட்டயும் போய் கேட்குறாங்க, என்னை எதுக்காக பிடிச்சிங்க, நான் குடிச்சதுக்காக பிடிச்சிங்களா இல்லை அடிச்சதுக்காக பிடிச்சிங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாதனால என்ன சொல்கிறேன்னு கேட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ அங்கே ஒரு பையன் வரான். போலீஸ்காரங்க கிட்டேயும் பேசுகிறாங்க. ஹீரோயின் வந்து சும்மா அடிக்கலாம், அந்த பையன் வந்து அந்த பொண்ணு அடித்தா அதை தட்டி கேட்க தான் ஹீரோயின் போனாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்களும் பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த பையனும் சொல்லுவான், நான் யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கேன், நான் விளாக் மாதிரி எடுத்து போடுவேன், அந்த விளாகில் வீடியோ எடுக்கும் போது தான் இந்த வீடியோவும் கேப்சர் ஆச்சு, அதுதான் நான் அவங்ககிட்ட வந்து காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அவங்களும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஹீரோயினை. போலீஸும் சொல்கிறாங்க, சைன் போட்டுட்டு கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் சைன் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோனும், நீ சொன்னால் நான் சைன் போட்டுணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களும் டப்புன்னு அவங்க பேக்கெட்டில் இருக்க ஃபோன் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட்டில் போட்டு பார்க்குறாங்க. நீ சைன் போட்டினா இங்கேருந்து போகலாம், இல்லையா நீ இங்கே இரு, நான் மட்டும் போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோனில் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயின், இல்லை நானே சைன் போட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ 2 பேரும் வெளியில் வந்துடுறாங்க. அப்போ தான் ஹீரோயினும் கேட்குறாங்க, யார் நீ, எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னோட பேர் ஜோஜுன்ஜே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்கள பற்றி சொல்கிறாங்க. என்னோட பேர் செண்பகம், நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா வேலை செய்கிறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு ஒரு பெரிய ஹோட்டலில் வேலை கிடச்சிருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஜின்னும் சொல்கிறாங்க, பார்த்து சேஃபாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி போகிறாங்க. அவங்க பின்னாடி வராங்க. ஹீரோயினுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. எதுக்குடா என்னை ஃபாலோ பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் உங்களெல்லாம் ஃபாலோ பண்ணல, என் வீடு தோதா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டை காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு ஹீரோனும் போயிடுறாங்க. அவங்களும் போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. பார்த்தா ஃபஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பஸ் கார்டை வாங்குறாங்க. பஸ்ஸில் ஏறி போயிடுறாங்க. போய் அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த அட்ரஸையும். பார்த்தா அதில் சின்ன ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது, ஹோட்டல் கூட கிடையாது. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே நிற்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க. அவங்க பார்த்தா இதுதான் அந்த ஹோட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஹீரோனும் ஒன்றுமே புரியாமல் வெளியில் வராங்க. பார்த்தா ஜின்னு தான் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு, வேலை கிடைச்சிது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த லெட்டர் எடுத்து காமிக்கிறாங்க. அவங்க படித்து பார்த்துட்டு இது ஸ்கேம் லெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜின்னு தான் கேட்குறாங்க, எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜின்னு ஒரு இடத்துக்கு போய், அதாவது அந்த ஹோட்டல்லே ஒரு பிளேஸுக்கிட்டுன்னு போய் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா நிறைய ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கு. அதை பார்த்துட்டு என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜின்னும் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஜாப்க்கான வேக்கன்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் அதில் இருக்க எல்லாத்தையும் பிரிச்சுட்டு வந்து ஜின்னுக்கிட்ட கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜின்னும் ஒவ்வொரு நோட்டீஸாக பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோனும் அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஜின்னு ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேக்கில் இருக்க டிரான்ஸ்லேட்டர் எடுத்து ஹீரோயின் கையில் கொடுக்குறாங்க. ஹீரோனும் என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது டிரான்ஸ்லேட்டர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஹீரோனும் வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த நோட்டீஸில் இருந்த ஒவ்வொரு இடத்துக்காக போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோனுக்கு எந்த வேலையுமே செட் ஆகல. அவங்க தெரிஞ்ச வேலைக்கெல்லாம் ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. சரி ஐடி ப்ரூஃப் கேட்காத வேலைக்கு எதனா போகலான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அந்த வேலை அவங்களுக்கு தெரியல. இங்கே ஒருத்தங்க வயலின் வாசிக்கிறாங்கல்ல, இவங்கள நம்ம வயலின் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். இதுக்கு நடுவில் பார்த்தாக்கா ஹீரோன் தங்கிட்டு இருந்தாங்கல்ல, ஹோட்டலோட டைமும் முடிஞ்சிருச்சு. அதனால ஹீரோனும் வெளியில் வந்துடுறாங்க. இப்போ ஜின்னோட ரூமில் தான் தங்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஜின் ரூமில் வந்து ரூம்மேட் ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களும் போய் ஜாயின் ஆகிக்கிறாங்க. ஜின்னும் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேலைலாம் தேடிருப்பான் போல இருக்கு. ஒரு வேலை ஒன்று கிடச்சிருக்கு. ஹீரோனும் போகிறாங்க. போய் என்ன வேலைன்னு பார்த்தாக்கா கேர் டேக்கிங் வேலை தான். ஹீரோனும் ஓகேன்னு சொல்லிக்கிறாங்க. ஹீரோனும் ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்காக போகிறாங்க. அங்கே இருக்கவங்க தான் சொல்கிறாங்க வீடு எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சிடணும் டெய்லிக்கும். அப்புறம் எங்கள் மதரின்லாவையும் பார்த்துக்கணும். நான் நைட்டு 8 மணிக்கு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே போயிடுறாங்க. ஹீரோனுக்கு ஃபர்ஸ்ட் நாள் வேலை நல்லா தான் போகுது. 2வது நாள் வேலை அதே மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா வீடே அமைதியாக இருக்குது. ஆனால் யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் மட்டும் கேட்குது. எங்கே இருந்துட்டா சத்தம் வருதுன்னு பார்த்தாக்கா பாட்டி ரூம்ல இருந்து வருது. பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரே பயமாக இருக்குது. ஏன்னா பாட்டியெல்லாம் நடக்க முடியாது. சாப்பாடே இவங்க தான் ஊட்டி விடுவாங்க. அதனால பாட்டியும் நடக்க மாட்டாங்க. எதனா யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீ போடுவாங்கல்ல, அது வழியாக பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு கண்ணு மட்டும் தெரியுது. அதை பார்த்துட்டு பயந்துட்டு வேலையை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு வேலையை விட்டுலான்னு தோணும். இருந்தாலும் சரி காசுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப வேலைக்கு வருவாங்க. இருந்தாலும் பாட்டி ரூம் கிட்ட போகிறதுக்கே பயப்படுவாங்க. அவங்களுக்கு இருந்தாலும் அந்த சத்தம் கேட்குறது மட்டும் நிற்காது. சரி இன்னைக்கு என்னதான் இருக்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா பாட்டி சாக்லேட் சாப்பிட்டுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களும் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, ஏன் எதுக்குன்னுலாம் கேட்காத, இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் பார்க்குறாங்க. இதை மீறி நீ சொன்னீங்கன்னா அவன் பேக்கை திறந்து பாரு, அதில் என் பையனோட வாட்ச் இருக்கும், நீ தான் அந்த வாட்சை திருடிட்டேன்னு சொல்லிட்டு நான் வேலையை விட்டு உன்னை தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் திரும்ப அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. ஹீரோனும் பாட்டியும் சேர்ந்து இப்போ கடைக்கெல்லாம் போய் சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா இடத்தையும். அப்புறம் ஜின்னையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போனாங்களா, இவங்க 8:30க்கு கிளம்பிடுவாங்க. அவங்க திரும்ப வர்றதுக்குள்ளே மேக்கப் எல்லாத்தையும் கழிச்சிட்டு பாட்டி படுத்துப்பாங்க. இவங்க வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி தான் அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. ஒரு நாள் பாட்டி தான் கேட்குறாங்க, நீ எப்படி கொரியாவுக்கு வந்த அப்படின்ற மாதிரி. அப்போ தான் ஹீரோன்னு சொல்கிறாங்க, நான் அவனை நம்பினேன், அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பாட்டிக்கிட்டேயும் கேட்குறாங்க ஹீரோயின், உங்களோட உடம்பு நல்லா தான் இருக்குன்னு ஏன் உங்கள் பையன்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு தான் பாட்டியும் சொல்கிறாங்க, நானும் என் ஹஸ்பண்டும் சின்ன வயசில் ஹோட்டல் நடத்திட்டு இருந்தோம். என் பசங்களும் படித்தாங்க, வேலை செஞ்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அப்புறம் குழந்தையும் பிறந்துச்சு. அதுக்கப்புறமாச்சும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழலாம்னு நினச்சோம். அவங்களோட பசங்களை பார்த்துக்கிறதுக்காக எங்களை இட்டுட்டு போயிட்டாங்க. ஹோட்டலில் மூடணும். கொஞ்ச நாளில் என் ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க. நான் யார் அப்படின்றதே நான் மறந்துட்டேன். அப்புறம் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்குது, லாஸ்ட்டு காலத்தில் நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பாட்டியும். ஹீரோனும் இப்போ அதே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. பாட்டி லாஸ்ட்டு காலத்தில் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அதே தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பாட்டியும் ஹீரோயின் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் தான் சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் ஏன் பாட்டி ஹோட்டல் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. பாட்டியும் சரி ஹோட்டல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் அவங்க செயினை கட்டி கொடுத்து, இது மட்டும் தான் பாட்டி என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது வேண்டாம், என்னோட சேவிங்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டியும் ஜின்னு ஹீரோயின் 3 பேரும் ஹோட்டல் வைக்கிறதுக்கான இடத்த தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் கடை எதுவுமே செட் ஆகிற மாதிரி இல்லை. அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு கடையே செட் ஆகிடுது. கிராண்ட் ஓப்பனிங் வைக்கிறாங்க. அப்போ யாரெல்லாம் வராங்கனாக்கா, வயலின் ஃப்ரெண்டு, போலீஸ்மேன், ஸ்டார்டிங்கில் ஒரு பையன் நடிச்சிருப்பாங்களோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு, ஜின்னு, அப்புறம் ஜின்னு அவங்க ரூம்மேட், இவங்களாம் தான் வராங்க. அப்புறம் கடையை ஓப்பன் பண்ணி முடிச்சிடுறாங்க. கடை நல்லா தான் போயிட்டுருக்கு. பார்ட் டைம் ஜாப்க்கு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி கடையில் எழுதி ஒட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஒரு பொண்ணு வேலைக்காக வந்திருக்காங்க. அவங்களையும் கடைக்கு சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் கடையும் நல்லா தான் போயிட்டுருக்கு. சோஷியல் மீடியாவில் விளம்பரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கிராண்ட் மாஸ் கிச்சன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அதே மாதிரி எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. பார்த்தாக்கா ஒரு நாள் கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுக்குறாங்க. பாட்டிக்கிட்ட போய் சொன்னால் பாட்டி கிம்ச்சி காலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனால சொல்ல முடியல காலி ஆயிடுச்சு அப்படின்றது. அதனால அப்போ தான் அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வரும். அவங்க அப்பா எப்படி பூண்டு சாதம் செஞ்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி செஞ்சு ஹீரோயின் வந்து ப்ரெசன்டேஷன்லாம் நல்லா பண்ணி போய் கொடுக்குறாங்க. அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. கடையோட சிக்னேச்சர் டிஷ்ஷாக பூண்டு சாதம் மாறிடுச்சு. கடையை 7 o'clock மூடிட்டு ஹீரோயினும் பாட்டி எடுத்துகிட்டு போய் வீட்டில் விட்டுடுறாங்க. வெளியில் வரும்போது என்னைக்கு மாட்ட போகிறோன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வெளியில் வராங்க. ஜின்னுக்கிட்டையும் பேசிட்டு வராங்க. உன்னோட மந்த்லி இன்கம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜின்னு அதுக்கு கம்மியாக தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போட்ட கண்டினியூ போட்டாக்கா யார் தான் பாப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் யோசிச்சுட்டு, நீ வேறு எதனா கண்டென்ட்
யோசிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மியூசிக் நல்ல கண்டென்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு ஜின்னும் சொல்கிறாங்க, ஆனால் எல்லாருமே மியூசிக் தானே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாரும் பண்ணாக்கா நம்ம ஒரு ஸ்பெஷலாக பண்ணுவோம். ஏன்னா நம்ம கண்ட்ரியோட ஆடியன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க, எல்லா கண்ட்ரியோட ஆடியன்ஸையும் டார்கெட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் கேபாப் பார்க்குறாங்க, கேபாப் பார்த்துட்டு தான் நிறைய பேர் கொரியாக்கே வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மியூசிக் ஓகே அப்படின்ற மாதிரி ஜின்னும் சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. கிம்ச்சி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினும் சொல்கிறாங்க, என்னோட ரூம்மேட் இருக்காங்களே அவங்க செம்மையாக ட்ரம்ஸ் வாசிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வயலின் ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறாங்க, இவங்க வயலின் இன்னும் சூப்பராக வாசிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பேண்ட் ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறேன் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாட்டியும் 7 மணியோட கடை முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. சாங்கும் ரீச் ஆகுது. அப்போன்னு பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தாக்கா ஹீரோயின் வீட்டில் வேலை செய்வாங்கல்ல அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மணியை பற்றி தான் சொல்கிறாங்க. உங்களை ஏமாற்றிட்டு யாரை நம்பி போனானோ அவனே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் உட்கார வச்சுருக்காங்கம்மா, நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், நம்மளுக்கு பண்ணதுக்கு நம்மளும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஐயா பணத்தை தின்றுருக்கான், நீங்கள் நம்ம அப்படியே விட சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் ஃபோன் பேசிட்டு வச்சிடுறாங்க. சேம் டைம் வந்து கடையும் பார்த்துக்கிறாங்க. அது மாதிரி கடையில் ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பார்த்தாக்கா பாட்டியோட பையன் உள்ளே வராங்க. பாட்டியும் பார்த்துடுறாங்க பையன் வர்றது, அதனால அவங்களும் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனால் அவங்க யதார்த்தமாக தான் வந்திருப்பாங்க. மெனு கார்டையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃப்ரைட் ரைஸையும் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆர்டர் பண்ண ஃப்ரைட் ரைஸும் வந்துடுது. சாப்பிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஃப்ரைட் ரைஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கல்ல, அந்த பொண்ணுக்கிட்டையும் கேட்குறாங்க. அவங்களும் நாங்கள் தான் சார் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அவங்களும் ஃபுட்டுக்கு பே பண்ணிவிட்டு முன்னாடி வாசல் வழியாக காரில் போகிறாங்க. பின்னாடி வாசல் வழியாக பார்த்தாக்கா ஹீரோனும் பாட்டியும் பின்னாடியே துரத்திக்கிட்டு போகிறாங்க. எப்படியோ ஷார்ட் கட்லாம் போய் பாட்டியை வீட்டில் விட்டுடுறாங்க. கரெக்டாக அவங்க திறந்து பார்க்கும்போது பாட்டி உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோனும் சைலண்டாக வெளியில் வந்துடுறாங்க. அதே மாதிரி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவங்க பாட்டும் நல்லா ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டிவி ஷோலேருந்து பாடுறதுக்காக கூப்பிடுறாங்க. எல்லாருமே ஹாப்பி ஆகிடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் திரும்ப சோகம் ஆகிடுறாங்க. ஏன்னா டிவி ஷோக்கு போகணுன்னாக்கா நிறைய செலவாகும்ல, காஸ்டியூம்ஸ் வாங்கணும், அதுக்கெலாம் அவங்க கிட்ட காசு இல்லை. போகலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ஹீரோயின் வந்து நான் காசு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு கொடுக்கறதுக்காக பாட்டிக்கிட்ட கொடுத்து காசு சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹீரோனும் பாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி காசு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பாட்டியும் அது உன்னோட காசு, நீ எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரியும் பாட்டியும் சொல்கிறாங்க. ஹீரோனும் இல்லை அது எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கறதுக்காக நான் கேட்கல, பேண்டுக்காக செலவு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்லியிருப்பாங்க. பாட்டியும் வந்து உங்கள் அப்பாவுக்கு கொடுக்கறத விட வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் அதை பற்றி யோசிக்காம ஆனால் எனக்கு இப்போ இவங்க முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாட்டியும் கோச்சிக்கிறாங்க. கோச்சிட்டு உங்கள் காசை வந்து வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோனும் போகிறாங்க. பாட்டியும் காசு எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாங்க. ஹீரோனும் டிரான்ஸ்லேட்டர் எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. பாட்டி இந்த காசை நான் எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பாட்ட கொடுத்தேன்னா அதில் என்னோட சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். இதுவே நான் அவங்க கையில் கொடுத்தேன்னா வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. அப்புறம் என் காசு தான் அவங்ககிட்ட இருக்கே அப்படின்ற அர்த்தத்தில் நான் கேட்கல பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டியும் பார்க்குறாங்க. எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. இதெல்லாம் தாண்டி உங்கள் மனசில் நான் தப்பாக இருக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. பாட்டியை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே அவங்க பையன் வந்துடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டோடனே பாட்டியும் இந்த காசு எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் எடுத்து வச்சுட்டு பாட்டியும் போய் படுத்துடுறாங்க. ஹீரோனும் கீழே வராங்க. பாட்டியோட பையனும் கூப்பிடுறாங்க. ஹீரோனும் போகிறாங்க. ஹீரோன் நர்வஸாக இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்க எதுவும் கேட்டுக்கல. தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. தண்ணியை கொடுத்துட்டு அவங்களும் வெளியில் போயிடுறாங்க. போகும்போது பார்த்தாக்கா பேக்கை 2 கையில் பிடிச்சிட்டு போகிறாங்களா, அதை வந்து அவங்க மருமக பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு பேக்கில் என்ன வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னது வச்சிருக்க பேக்ல காமி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க கேட்காம பேக்கை பிடுங்கி பார்க்குறாங்க. காசு இருக்கிறத பார்த்துடுறாங்க. கூட ஏப்ரன் இருக்கிறதையும் பார்த்துடுறாங்க. ஏப்ரன்னாக்கா கிச்சனில் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதுதான். அது இருக்கிறதையும் பார்த்துடுறாங்க. எங்கேருந்து வந்துச்சு உனக்கு இவ்வளோ காசு, திருநியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இது நான் சம்பாரிச்ச காசு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. பார்த்தா பின்னாடிலேருந்து ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா பாட்டி. இப்போ அந்த காசு ஹீரோயின்லாம் வந்துட்டாங்க. இப்போ பாட்டியை மட்டும்தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீங்கள் நிற்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பார்த்தா எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுச்சு. உன்னைய வேலைக்கு சேர்த்ததே நான் தான், ஆனால் என்னையவே ஏமாத்திருக்க, இதுக்கப்புறம் உனக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது, வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் போகிறாங்க. போகிறவங்கள பாட்டியும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவங்க பையன் கையில் இருக்கிற காசையும் பேக்கையும் வாங்கிட்டு இது உன்னோட காசு எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் கையில் கொடுத்துடுறாங்க. ஹீரோனும் வெளியில் வராங்க. பார்த்தா ஒரு பெரிய ஒரு சண்டையே நடக்குது. சண்டையோட முடிவில் அவங்க பையனும் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பாட்டி இது என்னோட ட்ரீம், நான் இதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. கத்தும் போதே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க.
வந்திருப்பாங்க. ஹீரோயின் வெளியில தான் வந்திருப்பாங்க. ஆனால் இன்னும் அந்த இடத்த விட்டு போகல. பாட்டியை கூட்டிகிட்டு வெளியில் வரதையும் பார்த்துடுறாங்க. ஹீரோயினும் பின்னாடியே போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் 2 பேர்கிட்டையும் கேட்குறாங்க. ஆனால் 2 பேருமே அலோ பண்ண மாட்டாங்க பார்க்கறதுக்கு. அப்புறம் லாஸ்ட்டில் ஹீரோயின் காலிலே விழுந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்களும் பார்க்கறதுக்காக விட்டுடுறாங்க. ஹீரோயினும் உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா பாட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அப்போ தான் அவங்களும் பார்த்துட்டு சொல்கிறாங்க, நான் உங்களை முதல் வாட்டி இப்படி தான் பார்த்தேன். ஆனால் நான் இப்படி வரல, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா பாட்டியும் ஹீரோயின் கையை பிடிக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் தெரியுது பாட்டி கையை பிடிச்சிருக்காங்க அப்படின்றது. அப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஒரு நம்பிக்கை வருது, பாட்டிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிடுறாங்க. போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் காசை கொடுத்துடுறாங்க. இப்போ சாங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் வெளியில் உட்காந்து செல்லு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க ஊரில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் பார்க்குறாங்க. ஹீரோயின் யார்கிட்டையும் எதுவுமே சொல்ல குடுகுடுன்னு அவங்க ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க ஊருக்கு கிளம்பிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே சாங் எடுத்துட்டு இருப்பாங்க. அதனால தான் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. கிளம்பி வந்துடுறாங்க. அவங்க ஊருக்கும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா எல்லா வீடுமே இடிஞ்சு விழுந்திருக்கு. ஹீரோனுக்கு ஒரே பயமாயிடுச்சு. அவங்க நிலச்சரிவில் மாட்டிக்கிட்டவங்களெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அந்த இடத்துலையும் போய் ஹீரோயின் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அப்பா அங்கே தான் இருக்காங்க. ஹீரோயின் எதுவும் பேசலை. அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் தனியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வீட்டில் வேலை செய்வாங்கள்ல, அவங்க தான் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க. என்னாச்சு, எதுக்காக தனியாக நின்றுட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்ததுலேருந்தே சரியில்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன். மணி முன்ன மாதிரிலாம் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, நிலச்சரிவு ஏற்படும் போது கூட நான் அம்மா அப்பா பக்கத்தில் இல்லை, அவன் தான் காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு போனான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் பார்க்குறாங்க. இல்லை, நான் பேசி பாருங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பான்னு பார்த்து கரெக்டாக மணியும் கால் பண்ணுறாங்க. கட் பண்ணி விட்டுடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. மணி பேசுறதுக்காக வரான். மணி என்ன சொல்கிறானாக்கா, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோன்னு சொல்கிறதுக்காக உனக்கு நான் கால் பண்ணல, நீயே என்னை மன்னிச்சாலும் என்னால் என்னை மன்னிக்க முடியாது, உங்ககிட்ட சாரி கேட்கறதுக்காக தான் நான் கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி மணியும் சொல்கிறான். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு லாஸ்ட்டில் சாரி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். ஹீரோயின், நீ என்ன வேணா சொல்லு, ஆனால் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது, தேங்க்ஸ், இதெல்லாம் ஆரம்பிச்சது உன்னால தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. சின்ன அனுப்பின வீடியோ நோட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தாக்கா சைடில் ஒரு மாஸ்க் இருக்குது. அது எந்த மாஸ்க்குன்னு பார்த்தாக்கா ஹீரோயின் கொரியாவில் வந்து இறங்குனது ஒரு மெடிஷியன் வந்து மேஜிக் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க போட்டிருந்த மாஸ்க்கு தான் இப்போ தான் நமக்கே காமிக்கிறாங்க. ஜின்னு தான் அந்த மெடிஷியன் அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தாக்கா பின்னாடியில் வயலின் வாசிக்கிற சத்தம் கேட்குது. யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தாக்கா வயலின் ஃப்ரெண்டு தான் வந்திருக்காங்க. வயலின் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, எல்லாருமே தான் வந்திருக்காங்க. பாட்டி மட்டும் வரல. ஹீரோயினும் அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் எட்டுன்னு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்தியன் ஃபுட்டு கல்ச்சர்லாம் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. தனியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா தான் வந்து பேசுகிறாங்க. என்கிட்ட 2 நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க, உன்னைய கொரியாக்கு அனுப்ப சொல்லி என்கிட்ட கேட்டாங்க, நான் எதாக இருந்தாலும் உங்ககிட்டே கேட்டுக்க சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொன்னியாமே, அப்பாவோட காசு என்னால் திரும்ப தர முடியலன்னு சொல்லிட்டு, நீ காசு கொடுத்துருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், உனக்காக உன்னை தேடி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்கல்ல, அதை பார்க்கும்போது எனக்கு அதை விட சந்தோஷமாக இருக்குது, போமா உனக்கு பிடிச்ச வேலையை செய் அப்படின்ற மாதிரி ஹீரோன் அப்பா சொல்லிடுறாங்க. ஹீரோனும் கொரியாக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே இருக்கிற அவங்க ரெஸ்டாரண்ட்டையும் போய் பார்க்குறாங்க. பாட்டியோட ஞாபகமாக இருக்குது. ஜின்னு கிட்ட போய் பேசுகிறாங்க. ஜின்னு ஒரு டிரான்ஸ்லேட்டர் எடுத்து கொடுக்குறாங்க. அதில் ஒரு வாய்ஸ் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. யார் வாய்ஸ்ன்னு பார்த்தா பாட்டியோட வாய்ஸ் தான். அதை தான் வச்சு ஹீரோயின் கேட்குறாங்க, ஹாய் ஷென்பா, எப்படி இருக்க, உன்கிட்ட நான் நிறைய பேசணும்னு ஆசைப்பட்றேன், உன் கூட இருந்த நாட்கள்லாம் நான் நானாக இருந்தேன், அப்புறம் என்னோடய ஆசையும் உன்னால் நிறைவேறிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீக்கிரமாக வா ஷென்பா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஹீரோன் அதெல்லாம் கேட்டுட்டு ஜின்னுக்கிட்டேயும் சொல்கிறாங்க, அவங்க எங்கே இருக்காங்க, அவங்ககிட்ட நான் பேசினேன், அவங்க வீட்டுக்கு கூட போய் பார்த்தானா அவங்க யாருமே அங்கே இல்லை, எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜின்னுக்கிட்ட கேட்குறாங்க. ஜின்னு கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு அப்புறம் ஹீரோன்கிட்டையும் சொல்கிறாங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஹீரோனை அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் அவங்க உட்காந்துட்டு இருக்கும் போது பாட்டி திரும்பி ஹீரோனை பார்க்குற மாதிரி ஹீரோனை இமேஜின் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. ஹீரோயின் வெளியில் வந்துட்டு க்ளோஸில் இருந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. இதோட இந்த மூவி முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.